guys, welcome back to my channel and thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்னோட கம்பெனில இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ இதோட இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா? நாளமா யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன், உனக்கு தெரியும்ல. இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஏன் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்துட்டு மண்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். இந்த சிஸ்டம்ல இன்னைக்கு தான் லாஸ்டா உட்காந்து நான் வேலை பார்க்க போறேன். இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கால்ஸ் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. என்னோட லக்கோ என்னன்னோ தெரியல, பயங்கரமா கால்ஸ் வரும். ஸோ இதுதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸ்ல. இவங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் என்னோட பாஸ். ஸோ இவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பேரு செக்யூர் சிஎக்ஸ். ஸோ இந்த கம்பெனி, ஸோ இது வந்து என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்னோட ஹஸ்பண்ட் கிஃப்டா கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில எப்போ சேர்ந்தேன்னா 2021 சேர்ந்தேன். ஸோ ஜைதுக்கு வந்துட்டு அப்போ 2.5 இயர்ஸ். ஸோ இந்த கம்பெனில சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த இன்னைக்கு கொஞ்சம் எமோஷ்னலா இருக்கு லாஸ்ட் டேன்றதுனால. கலீக்ஸ் எல்லாருமே, என் கலீக்ஸ்ன்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு ஞாபகம் வந்து இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்துருக்கேன், ஜஸ்ட் ஹாய் பாய் சொல்லியிருப்பேன். எப்பயாவது சிஸ்டம் இஷ்யூ இல்லை கம்பெனியில் ஏதாவது கொடுக்கும்போது, இந்த குட்டீஸ் கொடுக்கும்போது நான் கம்பெனிக்கு போவேன். ஸோ கலீக்ஸை அப்போதான் நம்ம மீட் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் பாயோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். மிச்ச நேரம் எல்லாம் நம்ம டீம்ஸ்ல தான். ஃபேஸை பார்த்ததை விட வாய்ஸ் கேட்டு ரெக்கக்னைஸ் பண்ணது தான் அதிகமாக இருக்கு, பிகாஸ் ஆஃப் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட். நான் கம்பெனிக்கு ஜாயின் ஆனதுலேருந்து டே 1லேருந்து டே எண்ட் வரைக்குமே நான் கம்பெனியில் போய் ஒரு நாள் கூட வேலை செய்யல. ஸோ அதுதான் பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி எனக்கு மறுபடியும் கிடைக்குமானாலாம் எனக்கு தெரியாது, பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு நம்ம லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நம்ம டிசைட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் லைஃப்ல, இதுவா இல்ல எது அப்படின்ற மாதிரி. எல்லார் லைஃப்லயும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் நமக்கு செலக்ட் பண்றதுக்கு. மேபி அது எஜுகேஷனா இருக்கலாம், ஒர்க்கா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னோட ஜாப் விஷயத்துல வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணி ஆச்சே குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு தான் என்னோட தாட். ஸோ மேல கடவுள் இருக்காரு. இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதோ அது எல்லாமே கடவுளோட செய்யறதுதான். ஸோ அவர்கிட்ட நம்ம லைஃப்பை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோமோ அதுல பெஸ்டா இருக்கணும். ஸோ பெஸ்டா இருக்கணும்ன்ற பிறகு ஞாபகம் வந்துச்சு, என் கம்பெனியில நான் வேலை செஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அண்ட் அம்மா வீட்டில் தான் சீதனெல்லாம் கொடுத்து பார்த்துருப்போம் நம்ம. அம்மா வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு, மிக்சி, அது இதுன்ட்டுன்னு. ஆனால் என் கம்பெனி வந்துட்டு சேர்ந்து கொஞ்ச நாள்லயே எனக்கு டின்னர் செட் அனுப்பி வச்சாங்க. வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஐ மீன் எல்லாருக்குமே வந்து குட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இயர்லி 3 குட்டீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் எனக்கு சின்ன ஒரு ஓடிஜி கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏதோ ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இந்த மாதிரி. லாஸ்ட் ஒர்க்கிங் டேல கூட டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேக்கும் பின்ன டோஸ்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மண்டே போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம தங்கத்தை ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். அண்ட் இந்த கம்பெனியில ஜாயின் பண்ண பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாசி சேர் எங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காருன்னு. இந்த ஒரு செட்டப் வந்துட்டு எனக்கு மிஸ் பண்ண விரும்பல. ஸோ என்னோட தாட் என்னன்னா, இந்த செட்டப் என்னோட ஹஸ்பண்ட்க்கு நீட்டா இன்னும் கொஞ்சம் அழகா டெக்கரேட் எல்லாம் பண்ணி ஒப்படைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என் ஹஸ்பண்டுக்கு. ஏன்னா நான் சிஸ்டம்ல உட்காரும் போது ஃபுல் எனக்கு டைம் இருக்காது. பேக் டு பேக் கால்ஸ் வந்துனே இருக்கும். இந்த செக்யூர் சிஎக்ஸ் சார் இருக்கிறதுனால என்னால் மூவ் கூட பண்ண முடியாது. ஸோ ஜைதோ கூப்பிட்டு வர்றதுலேருந்து, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவனை பார்த்துக்கிற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லா விமென்க்கும் வந்து அவங்க லைஃப்ல கெரியரை அச்சீவ் பண்ணோம்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாரு. ஸோ நன்றி தெய்வமே. அதுக்கப்புறமா என் புள்ள ஜைது, நான் சொல்லியே ஆகணும், நான் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். என் புள்ள வந்து அங்க கொஞ்சம் காட்டுறீங்களா, இங்க வந்து அவர் உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு அவன் வேலை செஞ்சுட்டே இருப்பான்.
விளையாடிட்டே இருப்பான், என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் மம்மி கிட்ட கேமரா இருக்கு, அது வந்துட்டு கேப்சர் பண்ணோன்ட்டு இவ்வளோ தூரம் தான் வருவான். இதுக்கு மேல தாண்டவே மாட்டான் அவன். இந்த பெட்ல தான் எனக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, மன திருப்தி என்னன்னா, கண்ணுக்கு முன்னாடி நம்ம புள்ள இருக்கான் இல்லையா, நம்ம இப்படி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி. சாப்பாடெல்லாம் அவர் கொடுத்துருவாரு. பார்த்துக்கிறது இல்லை, அவன் ஸ்டடீஸ்லாம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படிதான் பார்த்துட்டு ஸோ இப்படிதான் போச்சு என்னோட 4 வருஷமும். ஸோ பிட் எமோஷ்னலா ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு மேல என்னோட ஜேர்னி வந்து உங்க கூட இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ கொஞ்ச நாளா ஒரு 1 வீக்கா நான் வீடியோஸ் எதுவுமே போடல. ஏன்னா இதுல கொஞ்சம் பிஸியா ஆயிட்டேன்னா, சரி இதை முடிச்சிடுவோம், இது நம்மளுக்கு பொறுப்பா கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுப்பை வந்துட்டு நம்ம நல்லபடியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடல. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஐ மேக் ஷுர் தட் கண்டினியூஸா நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் பிளெஸ் பண்ணுங்க. எங்களோட டேர்னிங் என்னோட லைஃபோட பெரிய டேர்னிங் பாயிண்ட் இது. எந்த ரிக்ரெட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், உங்களையும் கேட்டுக்கிறேன். வேல்யூபிளான சப்போர்ட்டை நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா வீடியோஸை வாட்ச் பண்றது மூலியமா எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. 2 days later. இன்னைக்கு நம்ம சிஸ்டம் சப்மிஷன் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் திவ்யஸ்ரீ டவர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். ஒயிட் ஃபீல்டுலேருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த டிராஃபிக் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2 hours ஆகும், மேபி 2.5 hour கூட ஆகும். ஸோ இப்போது நம்ம போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கு மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்குது. மேபி அப்ராக்சிமேட்லி ஒரு 3:30 போல் நம்ம ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் ஆகும்போது இந்த இயர் 2021 தான் ஜாயின் ஆனேன் இந்த கம்பெனி. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம் வந்துட்டு வீட்டுக்கே நம்மளோட அட்ரஸ்க்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க. சிஸ்டம், அதுக்கப்புறம் செக்யூர் சிஎக்ஸ், மவுஸ் எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டட் எல்லாமே. அதுக்கப்புறமா ஒரு ரெசிப்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ அது எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம போய் இப்போ சப்மிட் பண்ணணும். இப்போ சப்மிட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஐடி கார்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ட பிறகு ஒரு வாட்டி லாஸ்ட்டாக டாட்டா பை சொல்லிட்டு வந்துடணும். ஸோ 2021 ஜாயின் ஆனேன்னு சொன்னீங்க இல்லையா, சொன்னேன். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய யூஸ் ஆச்சு. லேப்டாப் சில பேருக்கு கொடுப்பாங்க, பட் சிஸ்டம் ப்ரிஃபரபிளி கொடுக்குறாங்க. அதுதான் ஒரே இடத்துல இருந்து வேலை பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா என்னென்னா, ஒரு நாள் கூட ஆஃபீஸில் போய் ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் வேலை பண்ணதே இல்லை. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தாக்கா, வீட்டிலேருந்தே வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு போய் ட்ரெஸ் ஆக தேவையில்லை, மேக்கப் போட தேவையில்லை, எதுவுமே போட தேவையில்லை. குடுகுடுன்னு போய் உட்காந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். கிடைக்கிற கேப்பில் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஒரு காஃபி போடுறதோ, ஒரு டீ போடுறதோ, ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறதோ, கொஞ்சம் சாப்பிட்றதோ, ஜெய்துவை பார்க்குறதோ, அந்த மாதிரி வேலைலாம் ஆச்சு. டிராஃபிக் முக்கியமாக பெங்களூரில் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரியா இருந்துச்சு. ஸோ இந்த டிராஃபிக்கில் நான் இப்போ காலையில் இப்போ என்னோடய ஷிஃப்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈமியா ஷிஃப்ட்டு தான். ஸோ ஈமியா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மார்னிங் 11 o'clock இல்லைன்னா 10:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் தான் கொடுக்குவாங்க. சம்டைம்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா ஷிஃப்ட்டும் கிடைக்கணுன்றதுனால ரொட்டேட் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட் ஷிஃப்ட்டே எங்களுக்கு 1:30 போல் தான், 1:30 to 11 அப்படி தான் லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு. ஸோ மேக்ஸிமம் எனக்கு கிடைச்சிருக்கிறது லாஸ்ட்டு ஷிஃப்ட்டு இல்லைன்னா 12:30 ஷிஃப்ட்டு தான். அதுக்குள்ளே நான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வேலைலாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் இதுன்னே சொல்லலாம். பிளெஸ்ட் டு ஒர்க் இன் திஸ் கம்பெனி. சரி, என்னோட கம்பெனினா எனக்கு உண்மையாகவே நான் வந்துட்டு அதுக்கு தேங்க்ஃபுல்லாகவும் கிரேட்ஃபுல்லாகவும் இருக்குவேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துச்சு. இதனால தான் எனக்கு மெயினாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. ஜைதுக்கும் வந்து பக்கத்துலேயே இருக்க முடிஞ்சிச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால நிறைய பேரண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பசங்களை அவங்க மம்மி கேர்டேக்கர் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு, இல்லைன்னா யாராவது சொந்தக்காரங்க கிட்ட அந்த மாதிரிலாம் விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா
கண்ணுக்கு முன்னாடி நம்ம பசங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னன்னா ஒரே இடத்துல அடிச்சு போட்ட மாதிரி உட்காரணும், அதனால தான் மெயின் ப்ராப்ளமே. இங்கே வளர வளர வந்துட்டு இவ்வளோ நாள் எனக்கு அவ்வளோவா தெரியல. இப்போ இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடுறதுக்கு நிறைய போர்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும், மம்மியோ இல்லை டேடியோ, வேற யாரா இருந்தாலும் ஓகே, மம்மி டாடி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அந்த பசங்க கிட்ட. ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணுறதுலேருந்து எதுக்குமே நம்ம இல்லாத மாதிரி இருக்குது. இப்போது வேலையிலலாம் போயிட்டு உட்காந்துட்டா ரொம்ப டைம் அதுலேயே போயிடுது. பசங்க கிட்ட வர்றதுக்குள்ள அவங்க டயர்டாகி தூங்கிடுறாங்க, இல்லைன்னா நம்ம ஒருத்தர் டயர்ட் ஆகிடுவோம். இப்போ ஏதாவது அவங்க பேச வரும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும், என்னடா இதுன்ற மாதிரி. ஏன்னா அங்கே கால் ப்ராசஸ் தான், வந்துட்டே இருக்கும், கால்ஸ் பேசிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கிடைக்கிற டைமில் சரி நம்மளுக்காக மீ டைம் ஒன்று எல்லாருக்குமே தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு யாராவது ஏதாவது கேட்டால் கூட எரிச்சலாக வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு. பட் அந்த டைம்லலாம் வந்துட்டு என் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அது ஓகே அப்படின்ற மாதிரி. வெல், இப்போ அந்த நாளெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றின ஒரு விஷயம். லோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளியர் ஆச்சு. ஒருத்தர் ஹெல்ப்பாக இருந்தாக்கா இப்போ என் ஹஸ்பண்டுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணா, இதுக்கு மேலேயும் ஹெல்ப் பண்ண தான் போகிறோம். என்ன சொல்கிறீங்க? பசங்களை பார்த்துக்கிறது, வீடை பார்த்துக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. கம்பெனிக்கு உழைச்சா சேலரி கொடுப்பான், வீட்டுக்கு உழைச்சா என்னங்க கொடுக்குறாங்க? பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். கேட்கலையா? இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். இப்போ இவங்க கொஞ்சம் விஷயம் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவ்வளோ வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? நான் வேலைக்கு போகும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, இதுக்கு மேலே நான் வீட்டில் தான் இருப்பேன், உங்கள் உயிரை தான் வாங்குவேன். ஸோ சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்ல, வேலைக்கு போனது அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ அது பண்ண முடியுது, நம்ம எங்க இருக்கோமோ அது இருக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் ஆல் தட் ஃபினான்ஷியல் ஹெல்ப், பிளஸ் அதோட சேர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டது. கான்ட்ரிபியூஷன் இஸ் கான்ட்ரிபியூஷன், அது யாரும் டினை பண்ண முடியாது. ஸோ இந்த காரா இருக்கட்டும் இல்லை வீடா இருக்கட்டும், எல்லாமே மேடமோடைய நேம்ல தான் இருக்கு. அவங்க சம்பாரிச்சது தான் அது எல்லாமே, அதெல்லாம் அவங்க நேம்ல வச்சிருக்கிறாங்க. கார் என் பேர்ல தான் இருக்கு, வீடு அவங்க பேர்ல இருக்கு. ஸோ யா, இந்த ஏஜ்ல நம்ம என்னெல்லாம் ஒரு ஏதோ மினிமமா அச்சீவ் பண்ணிருக்கோமோ அது ஈக்குவலி கான்ட்ரிபியூட் தான் ரெண்டு பேர்னாலையும். இருந்தாலும் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஆபீஸ்ல ஒரு 9.5 ஹார்ஸ் இருக்கும்போது அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஒரு மாதிரி ஒரு நிம்மதியா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை இப்போ அந்த 9.5 ஹவர்ஸ் சேலரியும் வராது, பிளஸ் கொஞ்சம் நிறைய வாய்ஸ் ப்ராசஸ் இருக்கிறதுனால அந்த வாய்ஸ் எல்லாம் நம்ம கேட்க வேண்டியது வருமேன்றது நினைச்சா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் இந்த யூடியூப் வேலையை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒர்க்கையும் இன்னொருத்தர் இருக்கிறான் பெரிய தொல்லை, அவனையும் கொஞ்சம் ஈக்குவலா மேனேஜ் பண்ணிக்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஸ்மூத்தா ரன் ஆயிடும். வேற மற்றபடி சொல்றதுக்கு இல்லை கைஸ். டெய்லி வீடியோ போட சொல்லுங்க, சும்மாதான் இருக்க போறாங்க, அதனால டெய்லி வீடியோ போட சொல்லுங்க. இதுக்கு மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டாஸ்கே இருக்கு. நிம்மதியா 12:30 மணி ஆச்சா எல்லா வேலையும் பண்ணேன்னா ஓடி போய் லாகின் பண்ணிடுவேன். இன்னைக்கு எனக்கு 12:30 ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. 12:30க்கெல்லாம் கொடுக்கணும்னு என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுவோம். இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்மள ஏதாவது ஒரு டாஸ்க், அதான் யூடியூப் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் நம்ம லைஃப்ல ரன் ஆகும். இல்லைன்னா தேவையில்லாத குப்பை விஷயம்லாம் தலையில போட்டுட்டு யோசிச்சுட்டு அதை பின்னாடி போயிட்டு எதுக்கு நம்மளுக்கு ஊர் வம்பு, நம்ம வெளியே நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா. எப்பவுமே வந்து நம்ம வேலை இல்லாத இருக்கும் போது தான் நிறைய பிரச்சனைங்க வரும். இப்போ தேவையில்லாத விஷயங்க யோசிக்குவோம். இப்போ யாராவது ஏதாவது சொல்லிட்டா, ஐயோ என்ன இப்படி இவன் சொல்லிட்டா இவ சொல்லிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கும்போது தேவையில்லாததெல்லாம் யோசிக்க மாட்டோம் இல்லைங்களா. நம்மளுக்கு நம்ம எஸ் ஒரு கேமரா இவ்வளவு நேரம் இப்படி புடின்னு சொன்னதுக்கு பழி வாங்குறதுக்காக என்னைய பேச வைக்கிறா கைஸ். கரெக்ட்.
இதெல்லாம் ஏன்னா வாய்ஸ் ஒரே வந்து மாதிரி பேசி கேளுங்க. கொஞ்சம் மேல கீழே பேசுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா நியூஸ் வாசிக்கிற மாதிரி இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தலைப்பு செய்திகள். இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து ஆபீஸ்க்கு போறோம். ஆபீஸ்ல போய் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இதை பண்றோம். இப்படி பேசுறதுக்கு பதிலா எமோஷனலா பேசணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த நீயே பேசணும் கொடுத்துறாங்க கைஸ். நான் வண்டி ஓட்டவா பேசவா? ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு, லாஸ்ட் டேவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேவே இப்படி இருக்கு. இன்னும் ஆண்டவன் தான் காப்பாத்தும். ஒரு போக்குல பேசிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதை வந்து விடணும். கொஞ்சம் போக போக தான் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வரும்ன்ற மாதிரி பேச்சு திறமையும் அப்படிதான் வரும் இல்லைங்களா? ஸோ நானே கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பேசணும் நல்லபடியா அப்படின்றதுனால ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்றேன். அதுல என்ன பிரச்சனையோ அதை தூக்கி எடுத்துட்டு வந்து விடுவாங்க. பிரச்சனை வேற எங்கேயும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்துலயே தான் இருக்கும். வேற யாராலையும் வராது, இவங்களாலதான் வரும். ஆக்சுவலா ஃபீட்பேக் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே டோன்ல பேசுறேன், அதெல்லாம் ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகே தான், நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிப்பேன். ஆனா வந்துட்டு இல்ல அது என்ன எதுக்கு போய் அப்படின்னா, எனக்கு கோவம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க இந்த இவங்களுக்கு. ஆமா ஆப்வியஸ்லி வரதானே செய்யும். இப்போ எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாடி சொன்ன மாதிரி அதே சன் டிவி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் நியூஸ் வாசிக்கலான்னு எனக்கு ஆம்பிஷன் இருந்துச்சு. ஆமா நியூஸ் வாசிக்கல, இங்க வந்து லூஸ் மாதிரி கத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? கிளைமேட் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் மூடியா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கிளைமேட் கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நம்ம வந்துட்டு 3 o'clock மேல 4 o'clock அந்த மாதிரி ஆச்சுனாலே கொஞ்சம் ஓகேவா இருக்கும். மழை பெஞ்சிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம போயிடலாம் ஆஃபீஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூப்பரா இல்ல ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் நல்லா இருக்கா? ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் எது நல்லா இருக்கு? salary நல்லா கொடுத்தா வேணா ஒர்க் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிம்பிள். எப்படி இது ஏதாவது சொன்னா மாட்டிப்பாரு இப்போ. அதனால அப்படியே உஷாரா நல்லா ஒர்க் பண்ணனும்னா ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ். அவ்வளவுதான். கம்ஃபர்ட் வேணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்ல இருந்து ஆவற வேலை வேற, ஆபீஸ்ல போய் செய்யற வேலை வேற. ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்னா யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்டெண்ட். ஆபீஸ் hours முடிஞ்சிச்சுன்னா லாக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் நாட் லைக் தட். யூ ஹேவ் டு ஃப்ளெக்சிபிளா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் sometimes. So management roles, I'm talking about management roles now. So you have to be flexible with time when you're working from home. I work from office na, you can log out and finish the shift. முடிஞ்சிரும் வேலை. அதே டைம்ல you will get networking. 4 பேரை பார்க்கலாம், அவங்க கிட்ட இருந்து knowledge pass ஆகும். So better work. The results will be better if you work from office. The comfort will be more if you work from home. கரெக்ட். எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. பட் நாலேஜ் வைஸ்ல ஐ ஆம் லேக்கிங். ஏன்னா நம்ம வந்துட்டு யாரையுமே மீட் பண்றதுல, நெட்வொர்க்கிங் இல்லை, யார்கிட்டயுமே பேசுறது இல்லை, வெறும் இந்த டீம்ஸ் காலையே எல்லார்ட்டையுமே பேசுறதுனால நம்மளுக்கு ஜாப் வேலை இருக்கும் இல்லைங்களா? எப்பவுமே கொலீக்ஸ் கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஹெல்ப் கேட்டாக்கா அவங்க பண்ணுவாங்க. இப்போ அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டால் நம்ம பண்ணுவோம். அதுவும் நம்ம வந்துட்டு கால் பேசிஸ் டீம்ஸ்ல தான் நம்ம வந்து சாட் பண்றது. இப்போ வந்துட்டு வர்ச்சுவலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இல்லை, நம்ம போய் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறதானா நம்ம சொன்ன மாதிரியே நெட்வொர்க்கிங், அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நாலேஜ் கெய்னிங் இல்லைங்களா? 4 பேர்கிட்ட பார்த்து பேசி பழகும் போது தான் நம்ம எங்கே லேக் ஆகிறோம், நம்மளுக்கு என்னென்ன தேவை. இப்போ நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்க மற்றவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மி ஒர்க் ஃப்ரம் ஹோமில். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். நீங்கள்லாம் எப்படி யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போகிறீங்க, இந்த நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க, இப்போ யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளி நல்லா இருக்கும் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணுங்க.